வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலேருந்து முக்கியமான நிர்வாகி வெளியேறினாரு. ரொம்ப காலமா பயணிச்ச பொறுப்பாளர் விலகிட்டாரு. இது போன்ற செய்திகள் தொடர்ச்சியா காட்சி ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. இப்ப மிக முக்கியமான செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறேன். மிக அண்மையில சேலத்தை சேர்ந்த திமுகவோட நிர்வாகி ஒருத்தர் கட்சியை விட்டு வெளியேறாரு. வெளியேற அது குறித்தான அறிவிப்பை சமூக வலைதளங்கள்ல இடுறாரு. அதுல அவர் 2 காரணங்களை மதிப்பிடுறாரு. ஒன்று திமுகவோட ஆட்சி காலத்தில் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாரு. அது உண்மையானா 100 விழுக்காடு உண்மை. வேங்கவேலில் பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளின்னு நிறுத்ததா இருக்கட்டும், இப்போ மிக அண்மையில் புல்லட் ஓட்டினதுக்காக ஒடுக்கப்பட்ட ஆதித்தமிழர் மீது வெட்டினதா இருக்கட்டும், அதே போல பெரம்பலூர் பக்கம் மணிகண்டங்கிற ஒரு இளைஞரை காவல்துறை முன்னிலையிலேயே கழுத்தெடுத்து கொண்டதா இருக்கட்டும், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி திமுகவோட ஆட்சியில ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உண்மைதான். இதை ஒரு காரணமா வெளியேறின சுரேஷ் வைக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணம் சொல்றாரு. பேரனுக்கு பேனர் வைக்க முடியாதுங்கிறாரு. பேரன்னா யாருன்னா இன்பநிதி. மதுரையில ஜல்லிக்கட்டு நடந்தப்ப அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில மாவட்ட ஆட்சியரை விட இன்பநிதிக்கும் அவரோட நண்பர்களுக்கு தான் முக்கியத்துவம் வழங்கப்பட்டுச்சு. அமைச்சர் மூர்த்தி இன்பநிதிட்ட எப்படியெல்லாம் பணிஞ்சாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இதையும் குறிப்பிட்டு சொல்றாரு. இந்த குற்றச்சாட்டுலையும் உண்மை இருக்கு. ஆனா இந்த சுரேஷுங்கிற ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகி வெளியேறினதை எந்த ஊடகமாவது செய்தியா வெளியிட்டுச்சா அப்படின்னு கேட்டா எந்த ஊடகத்திலையும் செய்தியா வரல. நான் தேடி தேடி பார்த்தா எந்த ஊடகத்தையும் செய்தியா வரல. இந்த நியூஸ் கார்டு போடுவாங்கல்ல வடிவமைச்சு, அந்த நியூஸ் கார்டாவது யாராவது போட்டிருப்பாங்கன்னு பார்த்தா போடல. ஒரு முதன்மையான காட்சி ஊடகத்துக்கு அனுப்பி கேட்டேன், போடலன்ட்டாங்க. ஏன் போடலை? ஆளுங்கட்சியை விட்டு ஒரு நிர்வாகி வெளியேறாருன்னா அது முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி. அதை போடாதவங்க அதிகாரத்தில் இல்லாத நாம் தமிழர் கட்சி விட்டு யார் வெளியேறினாலும் உடனடியாக செய்தியாக மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டுகளாக அந்த களத்தில் இருக்குது. ஆனா இந்த கடந்த 20 நாளாக தான் ஒரு ஊடக வெளிச்சமே வருது, சரியான ஊடக வெளிச்சம். ஏன்னா பெரியார் குறித்தான விமர்சனத்தை வச்ச பிறகு அதுவும் எதிர்மறையான ஊடக வெளிச்சம் தான் ஒரு பக்கம். ஆனா அதை கடந்து இப்ப நாம் தமிழர் கட்சியில நிர்வாகிகள் இருக்காங்க, மாநில நிர்வாகிகள், செய்தி தொடர்பாளர்கள்லாம் இருக்காங்க. அவங்க முகநூல்லையோ ட்விட்டர்லையோ ஒரு திமுகவோட கருத்துக்கோ அதிமுகவோட கருத்துக்கோ பாஜகவோட கருத்துக்கோ ஒரு மாற்று கருத்தை வைக்கிறாங்க, ஒரு மறுமொழி பதிவு பண்றாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி திமுகவோட கருத்துக்கு இந்தவாறு எதிர்வினையாற்றினாரு, பதில் சொன்னாரு, மறுமொழி தெரிவிச்சாரு அப்படின்னு எந்த ஊடகத்திலேயாவது செய்தியா போடுவாங்களான்னா போட மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அதே நிர்வாகி நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியேறேன் அப்படின்னு சொன்னா உடனடியா ஊடகங்கள்ல செய்தியாக மாறும். ஏன் மாறுது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை முடிச்சிடணும். இப்ப கடந்த காலத்துல பேசினவங்க எல்லாம் இருக்காங்க, கடந்த காலத்துல மாற்றுன்னு பேசினவங்க எல்லாம் ஒரு காலத்துக்கு பிறகு யாரை எடுத்து அரசு பண்ணாங்களோ அவங்களோட போயிட்டாங்க, கரை ஒதுங்கிட்டாங்க, கரைஞ்சு போயிட்டாங்க, ஒண்ணும் இல்லாம சிதறி போயிட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி 4 பொது தேர்தல் 2010 நாம் தமிழர் கட்சி தொடங்கப்படுறப்ப நாம் தமிழர் கட்சி இந்த காலத்துல என்ன சாதிச்சிட போதுன்னு நினைச்சாங்க. முதல்ல 2016 போட்டி பிடிச்சு 1.1 அதே காலகட்டத்தில் விஜயகாந்த் தலைமையிலான மக்களவை கூட்டணி வந்துச்சு. விஜயகாந்த் தலைமையிலான மக்களவை கூட்டணியும் படுதோல்வி அடைஞ்சிச்சு, நாம் தமிழர் கட்சியும் வெற்றி பெறல. அப்ப விஜயகாந்த் தலைமையிலான மக்களவை கூட்டணி சிதறி போனது போல நாம் தமிழர் கட்சி சிதறி போகும், ஒன்றும் இல்லாமல் போகும்னு நினைச்சாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி 1.1 அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலில் 4 விழுக்காடு வாக்களை பெற்றுச்சு. 2019 பார்லிமெண்ட் தேர்தல் முடிவுக்கு முன்பாகவே ஐயா சுபவி சொன்னாரு, நாம் தமிழர் கட்சி தொலைநோக்கு திட்டத்தோட விளைச்சிறாங்க, அவங்க இந்த தேர்தலை தோத்தா கூட கவலைப்பட மாட்டாங்க, அவங்கள்ட்ட நீண்ட கால திட்டம் இருக்கு, அவங்க பெரிய ஆபத்து, அவங்கள வெளிப்படையாக எதிர்க்க வேண்டிய நிலைமைக்கு நாம ஆளாயிட்டோம் அப்படின்னாரு 2019. அப்படி 2019, 2021, 2024 4 பொது தேர்தலை நாம் தமிழர் கட்சி கடந்த பிறகும் அந்த 4 பொது தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறாத போதும் நாம் தமிழர் கட்சி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக தேர்தலில் ஒரு இலக்கணம் உண்டு, எந்த கட்சி வெற்றி பெறுதோ அந்த கட்சி தான் வளரும், தோக்கிற கட்சி வளராது. இப்ப மதிமுக ஒண்ணுலாம் போச்சு, மதிமுக வளருமா? கடந்த 6 மாத காலத்துல மதிமுகவில் 50 பேர் சேர்ந்திருப்பாங்களான்னா சேர்ந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதே போல கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் அவங்க தோத்துட்டாங்க, கடந்த தேர்தல் தோத்துட்டாங்க, இப்ப திமுக போயிட்டாங்க. அவங்க தலைமையிலான அந்த மக்கள் நீதி மையம்
வளருமா? கடந்த ஓராண்டு காலத்துல 100 பேர் சேர்ந்திருப்பாங்கன்னா வாய்ப்பு இல்லை. இவங்களோட வளர்ச்சி வந்து மட்டுப்பட்டுருச்சு, நின்றுச்சு. ஆனா நாம் தமிழர் கட்சி இங்க வந்து தோத்து போன பிறகும் கூட வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட கொள்கை, கோட்பாடு, உறுதிப்பாடு சமரசம் இல்லாமல் நிற்கிறது. வெளிப்படையா அண்ணன் சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கூப்பிட்டாரு அப்படின்னு. அதே போல பாஜக தரப்புலையும் பேசினாங்க அப்படின்னு வெளிப்படையா அண்ணன் சொன்னாங்க. அப்படி பாஜக தரப்புல, அதிமுக தரப்புல கூட்டணி கூப்பிடுறாங்க அப்படின்னா வெறும் சீட்டு தரணும் மட்டும் இல்லை, அவங்க பல 100 கோடிகளை பேரம் பேசினாங்க. அண்ணன் வெளிப்படையா சொன்னாங்க, பல 100 கோடிகளை பேரம் பேசினாங்க. அந்த பேரங்களுக்கு அடிபணியாது, எந்த இடத்துலையும் தடம்புரலாது நாம் தமிழர் கட்சி நிற்குது. இவ்வளவு இதுக்கு முன்பாக கட்சி தொடங்கினவெல்லாம் மாற்று அரசியல்னு பேசினாங்க. ஒரு பக்கம் மாற்று அரசியல்னு பேசினாங்க. நாம் தமிழர் கட்சி மாற்று அரசியல் மட்டும் பேசல, மாற்று சித்தாந்தத்தில் இருக்குது. அவங்க திராவிடம்னா இந்த திராவிடம் என்பதை போலி, நாம் தமிழர்கள், நமது அடையாளங்கிறது தமிழங்கிறது தான், திராவிடங்கிறது அடையாளம் இல்லை, தமிழ் தேசம் தான் நம்ம கோட்பாடுன்னு சொல்லி மாற்று அரசியலை மட்டுமில்லாது மாற்று கோட்பாடு இருக்குது. இவ்வளவு நாட்களாக நிறுவப்பட்ட பிம்பங்களை அடிச்சு நொறுக்குது. கருணாநிதி தமிழ்ல தலைவர்னு சொன்ன தமிழ்நாட்டில் உடச்சு நொறுக்கி கருணாநிதி தமிழ்ல தலைவர் இல்லை, துரோகி அப்படின்னு பதிவு பண்ணது நாம் தமிழர் கட்சி. பெரியார் தான் எல்லாமே அப்படின்னு பிம்ப கட்டுமானம் செய்யப்பட்ட தமிழ்நாட்டில் இது பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண்ணுன்னு போட்டு உடைச்சது நாம் தமிழர் கட்சி. இப்படி வந்து தமிழ்நாட்டு அரசியலோட திசைவழி போக்கை 2009க்கு பிறகாக மாற்றிவிட்டது நாம் தமிழர் கட்சி. இந்த நாம் தமிழர் கட்சியோட இருப்பு, நாம் தமிழர் கட்சியோட அரசியல் கோட்பாடு, சித்தாந்தம் எல்லாமே திமுகவுக்கு பெரிய அச்சுறுத்தல், பெரிய ஆபத்து. ஆனா வெளிப்படையா நாம் தமிழர் கட்சி எதிர்க்க முடியாது. பேரை சொல்லி எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கிறது போல, பாஜகவோட பேரை சொல்லி எதிர்ப்பது போல நாம் தமிழர் கட்சி பேரை சொல்லி எதிர்த்துட்டா நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பு அரசியல வளர்ந்துரும். அப்ப நாம் தமிழர் கட்சி பேரை எக்காரம் கொண்டு சொல்லாத. அப்ப ஐயா ரவீந்திரன் துரைசாமி சொல்லுவாங்களே, கில்லிங் இன் சைலன்ஸ்னு, பேரை சொல்லாம கடந்துவோம் அப்படின்னு இந்த 15 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி, சீமான் இந்த பெயர்களை, இந்த சொற்களை வந்து உச்சரிக்காமலே திமுக கடந்து போகுது. திட்டமிட்டு 2015-16 நினைக்கிறேன், காவிரி செல்வன் தம்பி விக்னேஷ் வந்து இந்த காவிரி உரிமை மீட்பு களத்துல வந்து தீக்குளிச்சு இறந்து போனான். அப்ப வந்து இரங்கல் அறிக்கை கொடுத்தார். ஐயா கருணாநிதி உயிரோடு இருந்தார். அந்த இரங்கல் அறிக்கையில கூட சென்னையில் நடைபெற்ற பேரணி ஒன்றில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பேரணின்னு போடல. ஏன்னா நாம் தமிழர் கட்சிங்கிற பேரை சொல்லிடக்கூடாதுங்கிறது அவ்வளவு தெளிவு. நாம் தமிழர் கட்சி இருப்பு பிரச்சனையா இருக்கு, அரசியல் பிரச்சனையா இருக்கு, சித்தாந்த பிரச்சனையா இருக்கு, வளர்ச்சி பிரச்சனையா இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சியின் பேரை சொல்லாமல் வீழ்த்தணும். அப்ப என்ன பண்றது? இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட இந்த அல்லக்கைகள் இருக்காங்க இல்ல, அவங்களை ஏவி விட்டு நாம் தமிழர் கட்சியை காலி பண்ண பார்க்கறது. அடக்குமுறைக்கெல்லாம் அஞ்சுகிற ஆட்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்கள்ல. அடக்குமுறை மூலமாக நாம் தமிழர் கட்சியை வந்து முடக்க முடியாது. அண்ணன் சீமானவர்களை வந்து கைது பண்ணி உள்ள போட்டா கட்சி வந்து 100 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிடும், விசுறும் அடைஞ்சிடும். அப்ப கைது பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? தமிழ்நாடு முழுக்க வழக்க போட்டு அவரை அலக்களிக்கலாம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இப்படிப்பட்ட தனிநபர் தாக்குதல்களையும் அவதூறுகளையும் குடும்ப ரீதியான ஆபாஸ் தாக்குதல்களையும் எந்த தலைவரும் எதிர்கொண்டதில்லைங்கிற அளவுக்கு அவ்வளவு மோசமான தாக்குதல் வந்து அண்ணன் சீமான் மீது தொடுக்கப்பட்டு வருது. ஏன்னா 8 விழுக்காடு வாக்கு, இந்த 8 விழுக்காடு வாக்கை இந்த 2024 பெறுவோம்னு திராவிட தரப்பு ஒருபோதும் எதிர்பார்க்கல. அவன் எதிர்பார்த்தது வந்து போன தடவை வாங்கின 7 விழுக்காடு வாக்கு கூட அவங்க எட்ட மாட்டாங்க, 5 விழுக்காடே தாண்ட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸும் வேண்டாம், பாஜக வேண்டாங்கிற நிலைப்பாட்டை கொண்டுக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் எப்படி வாக்கு செலுத்துவான்னு நினைச்சேன். ஆனா 8 விழுக்காடு மக்கள் வாக்கு செலுத்தின உடனே அவனால் நம்ப முடியல, ஜீரணிக்க முடியல. இப்ப ஈரோடு கிழக்குல 24,151 வாக்கு. ஆனா அவன் எதிர்பார்த்தது 10,000க்கான வாக்கு தான். நாம் தமிழர் கட்சி 10,000 வாக்கு வாங்கக்கூடாது அப்படிங்கிற திட்டம். ஆனா 24,151 வாக்களை பெற்ற உடனே அவனால ஜீரணிக்க முடியல. இப்ப நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டுச்சு இந்த 2024. இவ்வளவு நாட்களா பேசாம கடந்து வந்தான். இப்ப வந்து மாநில கட்சிங்கிற ஒரு குறிப்பிடத்தக்க அங்கீகாரப்பட்டுருச்சு. இதுக்கு மேல வளரவிட்ட ஆபத்து முடிவு பண்ணி திட்டமிட்டு திமுக வந்து உளவுத்துறையை போட்டு, நாம் தமிழர் கட்சிக்குன்னு காவல்துறை அதிகாரிகளை போட்டு அந்த கட்சியை வந்து கண்காணி, நோட்டமிடு, அந்த கட்சியை எப்படியாவது சிதைக்கணும்.
அதுக்கு என்ன பண்ணலாம், நாம் தமிழர் கட்சி யாராவது வெளில வர்ற மாதிரி எண்ணத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசி மண்டையை கழுவி வெளில கொண்டு வந்துரு. அவங்கள வெளில வந்த பிறகு பேட்டி எடுத்து போட்டு கட்சி கொடுத்து எதிர்மறையா பரப்பு. நாம் தமிழர் கட்சிக்கு போனா எதிர்காலம் பாழாயிரும், அங்க எதுவுமே சரியில்லை, அங்க ஜனநாயகம் இல்லை, அங்க மக்களுக்காக உண்மையா உழைக்கல அப்படின்னு ஒரு எதிர்மறையான கருத்துருவாகம் செய்யுது. அதே போல கட்சிக்குள்ள சிண்டு பிடிஞ்சு வர்றது, இந்த ஆடி வர்றது, இவரை பத்தி அவர் இப்படி சொன்னாரு, இவரை பத்தி இவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு தேவையற்ற கட்டுக்கதைகளை கட்டமைத்து விடுவது. இது எல்லாம் நடக்குது. உளவுத்துறை அதிகாரி கூப்பிட்டு கேட்கிறாரு, உங்க பகுதியில் கட்சி விட்டு யாராவது வெளியேறுவாங்களா, வெளியேறினா பேட்டி தான் தருவாங்களா அப்படின்னு. ஊரு பூரா கஞ்சா விற்கிறான், கள்ளச்சாரம் விற்கிறான். அதை பிடிச்சி அது தண்டிக்க வக்கு இல்லை. நாம் தமிழர் கட்சி யார் வெளியேறுவா? காவல்துறை, உளவுத்துறை இது நோட்டமிட்டு கொண்டிருக்கு. அப்ப என்ன வேலைன்னா, நாம் தமிழர் கட்சி குறித்தான நேர்மறை செய்திகளை பரப்பாதீங்க, அதே சமயத்தை எதிர்மறை செய்திகள்னா பரப்புங்க அப்படிங்கிறது உளவுத்துறையோட திட்டம். அதுக்கு இந்த ஊடகங்கள் சேர்ந்துக்கிட்டு ஒத்துவதி கொண்டிருக்கு. ஒரே கேள்வி, பெரியார் குறித்தான அண்ணனோட விமர்சனம் அது ஊடகங்கள்ல பேசு பொருளாகுது, விவாத பொருளா மாறுது. நியாயம் இருக்கு, ஏன்னா சமகாலத்தை விமர்சனம் வைக்கப்படுது. யாரோ ஒருத்தன் சங்ககிரி ராஜ்குமார்னு ஒருத்தன், அவன் போடுறான் மொட்டை கடைதாசி போல, இவரை அவர் பார்க்கலையா. அதுக்கு என்ன ஆதாரம்னா, நான் தான் அந்த பார்த்தது போல அந்த புகைப்படத்தை எடிட் பண்ணங்கிறான். அவன் யாருன்னு கூட சொல்லலை. அந்த மொட்டை கடைதாசி போல போட்ட பதிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊடகங்களை செய்தியா மாத்தி அவனை பேச வச்சு அந்த புகைப்படம் போலி என்கிற தோற்றத்தை ஏற்படுத்த பார்த்தது இந்த ஊடகங்கள் தான். அதே போல சந்தோஷ்னு ஒரு ஆள், ஒளிப்பதிவாளர் சந்தோஷ், எல்லா படத்துக்கான ஒளிப்பதிவாளர் சந்தோஷ், அவனுக்கு இயக்கத்துக்கும் தொடரவே இல்லை. அவன் எல்லா படத்துக்காக ஒளிப்பதிவு வேலை செய்ய போனவன் தான். அவன்கிட்ட பேட்டி எடுத்து அண்ணனோட சந்திப்பு எதுக்கு இந்த பேட்டி எடுத்து போடுறாங்க. இப்ப இளையராஜா இருக்காரு, ஐயா இளையராஜா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தன் பேட்டி எடுத்து இளையராஜாவுக்கு மியூசிக் போடவே தெரியாதுங்க அப்படின்னு ஒருத்தன் பேசினான்னா அதை ஒரு காட்சி ஊடகம் ஒளிபரப்பு பண்ணா எவ்வளவு அபத்தமா இருக்கும். சந்தோஷுக்கு இயக்கத்துக்கான சம்பந்தம் இருக்கு. அதே போல தலைவரோட அண்ணன் மகன், அவர் அந்த பையன் அவர் சின்ன வயசுலேயே போயிட்டாரு, அந்த களத்திலே இல்லை, அவர் போராடவும் இல்லை, அவர் எதுவுமே செய்யல, தலைவர் பக்கத்தில் சேர்க்கவும் இல்லை. அவர்கிட்ட பேட்டி எடுத்து ஒரு கருத்து வாக்கம், அந்த பையன்கிட்ட பேட்டி எடுத்து, இந்த பக்கம் சந்தோஷத்தை பேட்டி எடுத்து ஒரு கருத்து வாக்கம். இங்க ஈழ சந்திப்பு என்ன நடந்துச்சு அப்படின்னு தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல விவாத பொருள். சந்திப்பு நடந்து 15 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்ப விவாதிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா பெரியார் குறித்தானதை மடைமாட்டம் பண்ணணும், அதுக்கு இதை திருப்பி விடுற வேலையை ஊடகங்கள் செய்யுது. பொதுவாகவே நாம் தமிழர் கட்சினா ஊடகங்களுக்கு வேப்பங்காய கசக்கும். கடைசியா பெரியார்னு இந்த பிம்பத்துல கை வச்ச பிறகு நான் பார்க்கிற பத்திரிகையாளர்கள் கூட ஒரு சார்பு நிலை எடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான தனது காழ்ப்புணர்ச்சியும் வன்மத்தையும் கொண்டு தொடங்கிட்டாங்க. அதுக்கு கட்சி விட்டு அவர் போறாரு, இவர் போறாரு. டிசம்பர் 29ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியோட இளைஞர் பாசறை, மாணவர் பாசறை, மகளிர் பாசறை சார்பாக நாங்க ஒரே நாள்ல 1000 இடங்கள்ல உறுப்பினர் சேர்க்கை முகாம் போடணும் திட்டமிட்டு போட்டோம். அந்த ஒரு நாள்ல சேர்ந்தவங்களோட எண்ணிக்கை மட்டும் ஏறக்குறைய 15,000 பேர். ஒரு கட்சி ஒரு நாள்ல 15,000 பேரை சேர்க்க முடியும், அவ்வளவு உள்ளாற்றல் இருக்கு அப்படின்னா அந்த கட்சி மக்கள் மத்தியில் எவ்வளவு தாக்கத்தையும் எவ்வளவு வீச்சையும் எவ்வளவு செல்வாக்கையும் பெற்றுக்கணும். அந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த கட்சியை ஒன்றும் இல்லைங்கிற 4 பேர் வெளில போனாங்கன்னா 40 பேர் உள்ள வருவாங்க. இவன் 4 பேர் வெளில போறத சொல்றான், 40 பேர் உள்ள வரத சொல்றது இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சி வீழ்த்தி முடிக்கணும். இனி கட்சிக்கு யாரும் ஓட்டு விடக்கூடாது, கட்சிக்கு யாரும் வரக்கூடாது. அந்த கட்சியில யாருப்பா இருக்கா, எல்லாரும் போயிட்டு இருக்காங்கப்பா, அவரே போயிட்டாருப்பா, இவரே போயிட்டாருப்பா, இந்த தோற்றத்தை ஏற்படுத்தணும். அதனால கட்சி விட்டு வெளில போறவங்க எல்லாத்தையும் பேட்டி எடுத்து போடுறது, அதை ஊடகங்களை செய்தியா மாத்துறது, இது திட்டமிட்ட வேலை. இந்த வேலையை செய்ய சொல்லி உத்தரவு போட்டிருப்பது திமுக அரசோட உளவுத்துறை. அதுக்கு வேலை செய்வது ஊடகங்களில் இயங்கக்கூடிய திமுகவுக்கு ஆதரவான ஊடகவியலாளர்கள். இவ்வளவுதான் செய்தி. அதனால இது தொலைதூர நீண்ட நெடிய பயணம். இதுல அவங்க போறாங்க, இவங்க போறாங்க. ஒரு கட்சியோட வளர்ச்சிங்கிறது அவங்க கோட்பாட்டில், கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியா இருக்காங்களா, சமரசம் பண்ணாம இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணுமே ஒழிய இவங்க போறாங்க அவங்க போறாங்கன்னா எல்லாரையும் உருவாக்கியது நாம் தமிழர் கட்சி. இவரை பேச்சாளராக, அவர் களப்போராளியாக, அவரை நிர்வாகியாக உருவாக்கியது நாம் தமிழர் கட்சி.
அதே போல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேரை உருவாக்கக்கூடிய உள்ளாற்றல் கொண்டது நாம் தமிழர் கட்சி. அதனால இதெல்லாம் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை எழுச்சியை பாதிக்க போது இல்லை. போறவங்க போகட்டும், அவங்க என்ன வேலையோ செய்யட்டும். இருக்கிறவங்க இன்னும் வரப்போறவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பணியை இன்னும் வீரியமா கொண்டு போகும்.